Hey guys, happy morning. இது வந்து நமக்கு காலிக்கட்ல செகண்ட் டே. ஸோ ஒரு ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கேன் பார்க்கறதுக்கு. கூகுள் வந்து பயங்கரமாக குழப்பி விட்டுருச்சு கைஸ், ரூட்டு சுத்தமாக குழப்பி விட்டுருச்சு. ஸோ அப்படியே உங்க இருக்கிற ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஃபால்ஸ் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு அந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆக. பிளேஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ் இந்த ஃபால்ஸுக்கு போகிற பிளேஸு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே மட்டும் ரோட்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேனேஜபிளாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அவ்வளோ தெரியல. வண்டி தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது பயங்கரமாக இந்த மலையில் ஏறதுக்கு, ஏன்னா எல்லாமே ஸ்டீப் ரோட்ஸு. ஸோ வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது வண்டி. ஃப்ரண்ட்டில் ஒரு கார் போட்டு பாருங்கள், அந்த காரே வந்து ரொம்ப கதறுது மேலே ஏறுறதுக்கு, ஏன்னா ஸ்டீப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஃபால்ஸுக்கு கொஞ்சம் க்ளோஸ் போக போக கிளைமேட்ஸ் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் சில்னஸ் வருது. ஸோ நம்ம போகிற ஃபால்ஸ் பேர் இன்னும் நான் சொல்லவே இல்லை இல்லையா, கோழிப்பாரா ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் சூப்பராகிடுச்சு கைஸ். இல்லை ரூட்டு கரெக்டாக தெரியலையே, என்னண்ணா அது அங்கே அந்த இது தானோ, அதுக்குள்ளே தான் போகணும் போலடா. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தல ஒன்று ரைஸ் அகெயின் வந்து இந்த கூகுள் மேப்பு கை விட்டுருச்சு. கைஸ் டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வாங்குறாங்க ஒருத்தங்களுக்கு. அண்டு கேமரா இருந்தால் கேமுக்கு ஒரு 40 ருபீஸ் வாங்குறாங்க. வா செம்மையாக இருக்குவா பிளேஸு, சூப்பராக இருக்குல்ல. ஹே காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹைலைட் மால்.
கேலிக்கட்டில் வந்து பிக்கஸ்ட் மால், அதாவது நம்ம ஊரில் சென்னையில் வந்து இந்த வேளச்சேரி இருக்குல்ல ஃபீனிக்ஸ், அந்த மாதிரி பிக்கஸ்ட் மால். ஸோ இந்த மாலை உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். அண்டு மாலோட அவுட்லுக் ஒரு தடவை உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ லெட்ஸ் கோ இன். எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ மால்குள்ளே தான் வந்துட்டோம். ஸோ மால் அப்படியே காட்டுற பாருங்கள். Nesto Hyper. வாங்க. இதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஸோ திஸ் இஸ் மால் என்ட்ரன்ஸ். அண்ட் இது வந்து நெஸ்டோ ஹைப்பர். நம்ம மால்லலாம் வந்து இந்த பிக் பஜார் அப்புறம் ஸ்பென்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் பேஸ்மெண்ட்லலாம். அந்த மாதிரி இது வந்து நெஸ்டோ ஹைப்பர். So you can go and shop inside. So guys, மால் வந்து இட்ஸ் ரியலி அல்டிமேட் guys. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மால் இருக்குமோ அதே அளவுக்கு இங்கேயும் வந்து இட்ஸ் வெல் வாஸ்ட் அண்ட் நிறைய கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஊரில் மால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எஸ்கலேட்டர்ல ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அது என்னன்னா ஷூ கிளீன் பண்றதுக்கு தான். காய்ஸ், அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நாங்கள் வந்து கொஞ்சம் அதிசயமாக ஆச்சரியப்பட்டது என்னன்னா, நம்ம ஊரில் மால்லலாம் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்து 70 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க பார்க்கிங். பட் இங்கே ஒன்லி 10 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க பைக் பார்க்கிங்க்கு. அண்ட் காருக்கு வந்து 20 to 30 rupees என்னமோ தான். அண்ட் இது வந்து டைமிங் பேசிஸ்லாம் இல்லை, டைமிங்லாம் அன்லிமிட்டெட். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து திருப்பி உங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தே சார்ஜ் ஒன்லி 10 rupees ஃபார் பைக்ஸ் அண்ட் 30 to 20 rupees ஃபார் கார்ஸ், விச் இஸ் ஸோ குட். இது வந்து நம்ம ஊர்லேயும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வில் பி ரியலி ஆசம். ஸோ நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஊர் மக்கள்லாம் ஜாலியாக இருக்கும். ஸோ which is a good thing they are following over here. Hey. So guys, இப்போ நம்ம இருக்கிறதா வந்து மாலோட ஃபுட் கோர்ட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது guys. நம்ம ஊரில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது ஃபுட் கோர்ட்டு, பட் இந்த மாலில் வந்து ஃபுட் கோர்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆர்கேட் செக்ஷன். இங்கே வந்து இந்த கேமிங் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் தான் இருக்கும்.
ஸோ காய்ஸ் ஓரளவுக்கு சில் பண்ணிட்டோம் மாலில். நல்லாவே இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். க்ளீன் அண்ட் நீட் மால், அதுவும் ரொம்ப பெருசு. ஸோ இந்த மாலுக்கு வந்தீங்கன்னா நல்லாவே சில் அவுட் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங்கை சில் அவுட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் மால். கண்டிப்பாக வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். ஹைலைட் மால்னு கேட்டிங்கன்னா கேலிக்கட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு விசிட் போடுங்க கேலிக்கட் வந்தால். அண்ட் கைஸ், இன்னொன்று இம்பார்ட்டண்டான திங், இந்த மாலில் வந்து ஸ்னோ வேர்ல்டு, அதாவது ஸ்னோ ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த விஜிபியில் ப்ளஸ் வந்து அபிராமி மெகா மாலில் இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்னோ தீமில் வந்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா. சம்மர் டைமில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்னோ ஃபேண்டசி, இந்த சில்னஸ் யாராவது என்ஜாய் பண்ணணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ இருக்கிற வேர்ல்டுக்குள்ளே வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்னோ ஃபேண்டசியை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வெளி தோற்றமே வந்து இட்ஸ் ஆசம். ஸோ உள்ளேயும் வந்து சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன்.